வழியா கொடைகள் பெறுவது தகும் வழியா கொடைகள் பெறுவது தகும் வழியா துறையினை கோவழியா நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாமே அடைவோமாரி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய பங்கு தந்தை 23 ஆண்டுகள் குருத்துவ நிலையிலே முடித்துவிட்டு 24வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார். இறைவன் அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் அவர் தொடர்ந்து இறைவனுடைய பணியை சிறப்பாக ஆற்ற நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து இறைவனுடைய பணியை அயராது ஆற்ற இந்த திருப்பலி வழியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். மேலும் ஜெபமாலை, லூர்தம்மாள், ஆரோக்கியமேரி, உத்திரிகிரசனத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், டாமி தாமஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் குடும்பவிலே குண்டுவெடிப்பினால் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் மேலும் காயப்பட்டு கஷ்டப்படுகின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் இத்திருப்பலி வழியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இன்று புனித ஜார்ஜியாருடைய நினைவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய பேராயருடைய பெயர் கொண்ட நாள். எனவே நம்முடைய பேராயர் அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக இறையருளை வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனால் அழைக்கப்பட்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 23 ஆண்டுகளை கடந்து 24வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த வேளையில் இறைவன் எனக்கும் என் வழியாக அனைத்து மக்களுக்கும் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி பலியாக இதனை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். இறைவன் என்னையும் என்னுடைய இந்த குருத்து வாழ்வையும் இன்னும் நிறைவாக ஆசிர்வதித்து அவருடைய இறை அன்பை இவ்வுலகில் நான் வாழ்கின்ற வரையிலும் அனைவருக்கும் தரும் நல்ல ஒரு கருவியாக இறைவன் என்னை பயன்படுத்த அருள் வேண்டியும் இத்திருப்பலியிலே மன்றாடுகின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மை
இருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே தூயவர் நீர் ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக குடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் நல்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 33. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைவுள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரை, தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரின் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் சொன்னான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்ன துன்ப வேதனைகள் இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் வியாதிகள் இருந்தாலும் ஆண்டவர் அவற்றையெல்லாம் அகற்றி உயிர்ப்பின் வழியாக நமக்கு சம்பாவனை கொடுக்கும் தெய்வமாய் இருக்கிறார் என்ற இந்த மகிழ்ச்சி தான் இந்த நாட்களிலே நம்மை பேர் ஆனந்தத்தில் வைக்கின்றது. நம்முடைய துன்பம் சிலுவை பாரமெல்லாம் ஆண்டவர் பாடுகளை பட்டு அதன் பிறகு உயர்த்த வீரனாக வந்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையும் அமையும் என்ற இந்த நம்பிக்கையில் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ள மக்களாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே இலங்கையிலே, ஸ்ரீலங்காவிலே இந்த ஈஸ்டர் விழாவை கொண்டாடுவதற்காக சாதாரண ஏழை எளிய மக்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ள மக்கள், நாட்டுக்காக அர்ப்பணித்து செபிக்க சென்றிருக்க மக்கள் மீது குண்டுகள் வைத்து தாக்கப்பட்டு 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்னும் அநேகர் உயிருக்காக மருத்துவமனையிலே கைகாலெல்லாம் ஒடிந்து உயிருக்காக வாடிக்கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். ஈஸ்டர் விழா ஆண்டவர் நம்மையெல்லாம் உற்சாகம் கொண்டாட பாதுகாப்பை கொடுத்து அவருடைய அருள் கணம்பளி நேரத்திலே இலங்கையிலே இவ்வாறு வேதனைக்குரிய சம்பவம். யார் யாரை வெறுக்கிறார், ஏன் செய்கிறார்கள்? அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரிகளை தாக்கி கொள்ளலாம், பணம் படைத்தவர்கள் பணத்துக்காக சண்டை போட்டு செய்யலாம். ஆனால் சாதாரண மக்கள் பணத்தையோ பதவியோ எதிர்பார்க்காமல் இறைவன் மீது நம்பிக்கை வைத்த வழிபாட்டு மக்களுக்கு இவ்வளவு பெரிய வேதனை, சோதனை. எத்தனையோ பேர் ஈஸ்டர் சமயத்திலே நாம் எல்லாம் வீட்டை பூட்டி விட்டு கோவிலுக்கு வருவோம். அதே போல் மக்களெல்லாம் இருந்த நேரத்திலே கொடிய இவ்வாறு நடக்கிறதுக்கு காரணம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையிலே பொறாமையும் போட்டியும் சுயநலமும் இவை நிறைந்திருக்கின்றபடியால் இவையெல்லாம் நடக்கிறது. மனிதனையே மனிதன் சாகடித்து கொண்டு இருக்கின்றான். மிருகங்கள் கூட அப்படி செய்யாது. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து சாகடிக்காது, அது பாதுகாப்பாகத்தான் இருக்கும். ஆனால் மனிதன் எல்லா அறிவு ஞானம் பெற்றவன்,
கல்வி செல்வத்தை பெற்றவன். அப்படி இருக்கிற நேரத்திலேயே அவனே மனிதர்களை, அப்புறாணி மனிதர்களை அடித்து சாகடிப்பது. எனவே இந்த நேரத்திலே அந்த உயிர் தியாகம் செய்த, இயேசுவை போல தியாகம் செய்த அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். அதே நேரத்திலே மருத்துவமனையிலே காயங்களோடு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நேரத்திலே அவருக்கு ஆறுதலாக இருக்க, இவெல்லாம் இழந்து எல்லாவற்றையும் இழந்த குடும்பங்களுக்காக ஒரு சிலர் போய் இருக்கலாம், அவர்களுக்காகவும் உயிர்த்த இயேசுவோடு மன்றாடுவோம். இன்று நம்முடைய பங்கு தந்தை லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள் தங்களுடைய 23 வருடங்கள் குருவாக இருந்து 24வது வருடத்தை தொடங்குகிறார்கள். குருவாக இருப்பது எளிமையான காரியம் அல்ல. எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டும், எல்லாரும் கேள்வி கேட்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இத்தனை ஆண்டுகளாக பணியாற்ற தந்தை அவருக்காக தொடர்ந்து நம்பிக்கையோடு பணியாற்ற ஜெபிப்போம். அவர்களை அர்ப்பணித்த அவருடைய பெற்றோருக்காக நாம் நன்றி சொல்வோம். அவருடைய தந்தை சில சமயத்தில் வருவார். அவர் வரும்பொழுது பார்த்தால் இவ்வளவு பெரிய ஒரு குருவானது கொடுத்து அவர் சாதாரண மனிதராக வர்றாரே, ஆச்சரியப்படுவேன், சந்தோஷப்படுவேன். ஏன்னா இப்படி நல்ல பெற்றோருக்காக நாம் செபிப்போம். நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டுடைய உயிர்ப்பை முதலாவதாக பெண்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தான் அன்பு செய்த சீடன் யோவானுக்கு அல்ல, அல்ல திருச்சென் தலைவனாக ஏற்படுத்த ராயப்பருக்கு அல்ல, ஆனால் பெண்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். காரணம், மரிய மதலினா மற்ற பெண்களும் ஆண்டவர் மீது ஒரே சிந்தனையோடு ஆண்டவரை காண வேண்டும், அவர் உடலை பார்த்து புனித தைலத்தால் அவரை பூசி நாம் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவலிலே, இருட்டாக இருந்தாலும் அதிகாலை நேரத்திலே எல்லாரும் உறங்கும் நேரத்திலே கல்லறை நோக்கி செல்கிறார்கள். அங்கே சென்று பார்த்தால் உடலை காணாம். அழுகிறாள் மரிய மதலேன். அப்போது வானத்தூதர் தோன்றி, ஏமா அழுகிறீ என்று கேட்கிறார். என்னுடைய ராஜாவை யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு ஆண்டவர் அவளுக்கு தோன்றுகிறார் தோட்டக்காரனை போல. அப்போது ஏன் அழுகிறாய் கேட்டவுடனே, என் ஆண்டவரை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு ஆண்டவர் அவர் பேர் சொல்லி கூப்பிடுகிறார். மரியா என்று சொன்னவுடனே ஆண்டவர் என்று உயிர்த்த இயேசுவை கண்ட முதல் பெண். ஒரு பெண் வாழ்க்கையிலே வார்த்தையால் சாதிப்பதை விட கண்ணீரால் அதிகமாக சாதனை புரிய முடியும். பெண்கள் தங்களுடைய சாதனை, தங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் வார்த்தைகளால் சண்டை போட்டு அதிகமாக செய்வதை விட கண்ணிலே வருகிற கண்ணீரினாலே சாதனை. அதைத்தான் மரிய மதர் என்ற வாசகத்திலே அழுது கொண்டிருந்தாள். எனவே ஆண்டவர் தோன்றுகிறார். வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுகிற மக்களாக, உயிர்த்த இயேசுவின் பாதத்தில் நடக்கிற மக்களாக இருக்க வேண்டிய ஆசிரியரை இந்த திருப்பலி கெஞ்சி மன்றாடி உயிர்த்த இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்த மக்களாக வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடும் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதா.
நற்கருணை மாநாடு ஜெபம். எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் அன்பின் ஊற்றாகிய விண்ணக தந்தையே, உம் தூய ஆவியாரை எம்மில் பொழிந்து நற்கருணையின் அருள் அடையாளத்தில் என்றும் பிரசன்னமாயிருக்கும் இயேசுவின் அன்பில் நாங்கள் நாளும் வளர செய்தரும். எங்கள் அன்றாட உணவும் உறவின் ஊற்றுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இறை அன்பை உணரவும், அவ்வன்பை அனைவரோடும் பிறர் அன்பில் பகிரவும், ஒன்றே அப்பம் ஒன்றை சாட்சியும் என்னும் மைய சிந்தனையோடு கொண்டாடும் எம் உயர் மறை மாவட்ட நற்கருணை ஆண்டும் மாநாடும் சிறப்பாக நடைபெறவும், நற்கருணை குறித்து காட்டும் ஒற்றுமையில் நாங்கள் என்றும் வளரவும், அவ்வொற்றுமைக்கு சான்று பகரவும் அருள் தந்து வழி நடத்தும். நற்கருணையே எம் வாழ்வின் மையம் என்பதை உணர்ந்து நற்கருணையின் கருவூலமாம் அன்னை மரியின் வழிகாட்டலில் இயேசுவோடு ஒன்றிணைந்து பிறரோடு ஒன்றிக்க செய்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை உமது குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெற செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய ஒரு சிறப்பான நாள், இறைவனுக்கு நன்றி அளிக்கின்ற நாள். நம்முடைய பங்கு தந்தையோடு இணைந்து நாமும் நன்றியை தெரிவிப்போம். இப்பொழுது குருத்துவ திருநிலைப்பாட்டிலே 24வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற நம்முடைய தந்தையை வாழ்த்தும் விதமாக நம்முடைய ஆன்மீக தந்தை இப்பொழுது பொன்னாடை போர்த்துவார். அதன் பிறகு பூங்குத்தானது கொடுக்கப்படும். பிறகு நம்முடைய தந்தை இந்த கேக்கினை வெட்டுவார். இப்பொழுது நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு தங்கராஜ் அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சுமார் 23 ஆண்டுகள் இறைப்பணியேற்று நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம் வாழ்விற்காக தன்னையே அர்ப்பணித்து இறைவன் இயேசுவிடமும் அன்னை மரியாளிடமும் பரிந்து பேச நமக்கு உதவிய நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை, மரியாதைக்கும் அன்புருக்கே நம் குடும்பத்தினுடைய மூத்த தந்தை என்கின்ற அளவிலே இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு வரம் நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை அருள் தந்தை லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள். சுமார் 23 ஆண்டுகள் இறைப்பணியை முடித்து 24வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கின்ற இந்த பொன்னாளிலே அவருடைய செயல்களை நாம் நன்கு அறிவோம். குறிப்பாக ஏழைகள் மீதும், ஒடுக்கப்பட்டோர், சமுதாயத்தில் நலிந்தோர் மீதும் அவர் காட்டிய அக்கறையை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். குறிப்பாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நேற்று காலையிலே நான் அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு அருமை சகோதரி, ஏழை சகோதரி தன்னுடைய மகனை அழைத்து வந்து, ஃபாதர், என்னுடைய மகன் லயோலா காலேஜில் படிக்க வேண்டும், இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறார் என்று சொன்னவுடன் உண்மையிலேயே பணிந்த உள்ளத்தோடு அவர் அந்த கடிதத்தை அவரை தயார் பண்ணினார். தயார் பண்ணி முடிந்தவுடன் அவர் சொன்னார், நீங்கள் இதை மட்டும் போதாது, பாஸ்டால் சென்டருக்கு போய் இந்த இடத்துல இந்த ஆளை பார்த்து ஒரு லெட்டர் கூட சேர்த்து இணைச்சி வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த சகோதரி கேட்ட கடிதம் அவரால் கொடுத்து முடித்து விட்டது. ஆனால் அவருடைய இதயத்தை பாருங்கள், தன்னுடைய அந்த ஏழைக்கு உதவ வேண்டும் என்கிற கருணை உள்ளத்தோடு தன்னுடைய ஒரு அடுத்த எல்லைக்கு செல்கிறார். நம்ம இந்த லெட்டரையும் வாங்கிட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்கிற ஒரு அறிவுரையை கூறி அந்த தாயை அனுப்பி வைத்தார். அவர்கள் அதை பெற்று அனுப்பியிருப்பார்னு நினைக்கிறேன். அதாவது அவனுடைய அந்த டைம் அவருடைய இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது, ஏழைகள் மீது எவ்வளோ இரக்கம் அவருடைய இதயத்தில் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் என்னுடைய மனதை நான் நிறுத்தி பார்க்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாசத்திற்குரிய தந்தையை நாம் பெற்றிருக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்மளுக்காக ஜெபித்து அவரை அனுதினமும் அனுசரித்து ஆராதித்து அவரை பூஜித்து வழிபடுகிற பொறுப்பை நமக்கு இருக்கிறது. என்றாலும் இறைவன் அவருக்கு அதிகமான ஆசீர்வாதத்தையும் அன்பையும் வழிநடத்துதலையும் கொடுக்க வேண்டும். குறிப்பாக மரியனுடைய அரவணைப்பு அதிகமாக அவருக்கு தேவை. அதை அன்னியை அவருக்கு அதிகமாக வழங்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தையும் உங்கள் அனைவருடைய பாராட்டும் மகிழ்ச்சியும் ஜபமும் அவருக்கு நிறைவாக அமைய வேண்டும் என்று கேட்டு
உங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு இந்த பங்கு பேரவையின் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக அனைத்து பக்த சபைகள் சார்பாக இனிய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தை அவர்கள் கேக் வெட்டுவார். நாம் அனைவரும் இணைந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இன் பண்ணுவோம். கொயர் சார்பாக இப்பொழுது நம்முடைய தந்தைக்கு பொன்னாடையானது கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது தந்தை அவர்கள் இனிப்பினை வெட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Congratulations to you. Congratulations to you. Congratulations to you, dear father. Congratulations to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear father. Congratulations to you. அன்பு இறை மக்களே, இவரோடு இணைந்து இந்த தருணத்தை இந்த நேரத்திலே செலவிட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கின்ற பேராயத்தினுடைய தந்தையர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தந்தையவருக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தான் எல்லாமே சிறப்பாக நடைபெற எனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய அனைத்து உதவிகளுக்கும் ஜெபங்களுக்கும் வாழ்த்துகளுக்கும் மிக்க நன்றி. அதே போல் என்னோடு பணியாற்றும் அனைத்து குருக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். God bless you all. Thank you.